பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன். இந்த பூமியில் இருக்கும்போது இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து, அவரோடு கூட வந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். இந்த காலவேளையில நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்துக்கு மகிமையாக நீங்கள் எதை கேட்டாலும் அதை அவர் கட்டாயம் செய்வார். ஆனால் ஒரு விஷயம், நீங்க என்ன கேட்டாலும் தந்துருவாரு. ஆனால் நீங்கள் ஒரு பிரச்சனையிலே, கஷ்டத்திலே சிக்கிக்கொள்ளும் போது நீங்கள் அதை குறித்து யோசிக்க வேண்டியது வரும். ஆகவே எதை வேணாலும் அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இது எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ளலாம். ஏன்னா மனுஷன் பிரசங்கி சொல்லுகிறான், நம்ம என்ன கேட்டாலும் அவர் தருவாராம். அதை நியாயத்திற்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துவாராம். நீதாப்பா கேட்ட, அதனால நான் உனக்கு தந்துட்டேன். ஆனால் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை, இந்த காரியம் உமக்கு சித்தமானால் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா அவர் ஆண்டவருக்கு பிரியமானதை தருவார். அதுல உங்களுக்கு கஷ்டம் இருக்காது, துன்பம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது. சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் இந்த காலையிலே சொல்லுங்க, என் நாமத்தினாலே நீ எதை வேணாலும் கேளு, நான் தர்றேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.